ஸோ 35 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் அதுதான் நம்ம செய்யணும். 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் தான் எக்ஸ்ரே மேமோகிராம் செய்யணும். இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஜென்ரலா ஏஜ் வைஸ் இந்த 12 இயர்ஸ்ல ஏஜ் அட்டைன் பண்றது 50 இயர்ஸ்ல ஏஜ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நின்று மெனோபாஸ் என்ற ஸ்டேட்டஸை ரீச் பண்ற வரைக்கும் த்ரூ அவுட் த லைஃப் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான சேஞ்சஸ் வந்து மார்பகத்தில் இருக்க திசுவில் நடந்துட்டே இருக்கும். ஸோ இது எதனால வருதுன்னா இந்த சினைப்பையில சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு இருக்கிற ஹார்மோன்ஸ்ல வர இம்பேலன்ஸ் பிளஸ் அதனுடைய எஃபெக்ட்னால வர சேஞ்சஸ். இது வந்து ஒரு நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இது அனைத்து ஃபீமேல்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 35 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் போர்ஷன் அதிகமா இருக்கும். கிளாண்டுலார் போர்ஷன்னா பால் சுருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து அதிகமா இருக்கும். 35 இயர்ஸ்க்கு மேல ஆகும்போது அது கொஞ்சம் கம்மியாகி உள்ள ஃபேட் அப்படின்ற கொழுப்பு வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இடத்த வந்து அது ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 35 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு எக்ஸ்ரே மேமோகிராம் அப்படின்னு கூடிய டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்நார்மலான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக 35 இயர்ஸ் கீழே மார்புக்கு எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம டெஸ்ட் எடுத்தாலும் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் தான் எடுக்கணும். எக்ஸ்ரே மேமோகிராம் கட்டாயம் செய்யக்கூடாது ஒண்ணு. அதே போல 35 இயர்ஸ்க்கு மேல மார்பகத்துல வலியா இருக்கட்டும், கட்டியா இருக்கட்டும், காம்புல நீரோடியதா இருக்கட்டும், எந்த ஒரு தொந்தரவா இருந்தாலும் எக்ஸ்ரே மேமோகிராம் தான் செய்யணும். இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த 35 என்ற கட்டாவை மறக்கவே கூடாது. ரெண்டாவது விஷயம், எக்ஸ்ரே மேமோகிராம் எடுக்கிறவங்களுக்கும் அந்த ரேடியாலஜிஸ்ட் அந்த ஸ்கேன் செய்யற டாக்டர் தேவைப்பட்டால் கூடுதலா அன்னைக்கே ஒரு அல்ட்ராசவுண்ட் செய்வாரு. ஏன் அப்படின்னா சோனோ மேமோகிராம் உடைய கோரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ரேல ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் இருக்கு, பட் அது ஒரு அடிஷனல் டெஸ்ட் மூலமா வந்து என்னன்றதை கிளியரா கேரக்டரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா எக்ஸ்ரே மேமோகிராமும் எடுத்துட்டு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் எடுப்பாரு. ஸோ எக்ஸ்ரே மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏற்கனவே எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்துட்டேன், எனக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அல்ட்ராசவுண்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கூடாது. எக்ஸ்ரே மேமோகிராம் தான் 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு நம்பர் 1 டெஸ்ட், அதில் டவுட்டே கிடையாது. பட் அந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் அவருக்கு வந்து அந்த அடிஷனல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டா அந்த ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரா அவர் கொடுக்க முடியும்னு ஃபீல் பண்ணாருன்னா அதை சஜஸ்ட் பண்ணுவாரு. அப்ப கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும்.